கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவோட நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுப்பா நல்லவர். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களே என்னை தான் நம்பி இருக்கிறாரு. இந்த பூமியில் அவரால் நேரடியாக செயல்பட முடியும். அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரா வந்து இயேசுப்பா நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு நம்மை நம்பி இருக்கிறார். நாம் அவருக்காக வாழ்வதும் அவருக்காக செயல்படுவதும் அவருடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்து மற்றவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துவதும் தான் மேன்மையானது. அதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இயேசப்பாவை பற்றி கொள்ளுங்க. ஒரு பெரிய சாட்சியை உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை கண்டிப்பாக வைப்பார். இயேசப்பா கைவிடவே மாட்டார். அவருக்குன்னு வாழுங்க. அவருடைய வார்த்தையை கேளுங்க. அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. ஏனோ தானோன்னு நம்ம வாழ்ந்தால் வாழ்க்கையில் மேன்மை வரப்போவதில்லை. சில நேரங்கள் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புவார். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அது பெரிய மேன்மையை கொண்டு வரும். இந்திய ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 26:6. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லாரு, உன்னுடைய துதியின் சத்தத்தை நான் தொனிக்க பண்ணுவேன். அவரை நான் துதிப்பேன்னு சொல்லதை பார்க்குறோம். கர்த்தரை துதிக்கணும். நம்ம வாயிலிருந்து அவருடைய துதிக்கிற துதி வரணும். இருதயத்திலிருந்தே வரணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அது நமக்கு இருக்கணும். நம்முடைய தாய் தகப்பு நமக்கு இருக்கிறாங்கன்னா அவங்கள குறை சொல்கிறவங்களாக அல்ல, அவங்கள போற்றுகிறவங்களாக இருக்கணும். அதே போல தான் இந்த உலகத்தை உண்டாக்குன தேவனை, அவருடைய படைப்புகள், அவருடைய கிரியைகள், அவருடைய செயலாற்றும் காரியங்கள் அதெல்லாம் நினைத்து தியானித்து, வேதத்தை வாசித்து தியானித்து, மற்றும் அந்த பூமியில் அவர் செய்கிறதை பார்த்து உணர்ந்து துதிக்கணும். இனி ஒரு துதி உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை வைத்து துதிப்பது. அதாவது பொதுவாக காமனாகவே நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அவரை குறை சொல்லவே முடியாது. படைப்புக்கு காரணர், எல்லாவற்றையும் நிரப்புற. அதனால் துதிச்சு ஆகணும். என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், வியாபாரம், தொழிலில், ஆவிக்குரிய காரியத்தில் அற்புதம் செய்கிறாரு பாருங்க. நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், சமாதானம், விடுதலை, பிசாசை துரத்துவது, ஆசீர்வதிப்பது, நிறைய செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் அதை நமக்கு செய்ய அதை உணர்ந்து நன்றி சொல்கிற ஒரு இதயம் இருக்குது பார்த்தீங்களா? இருதயத்தில் நன்றி தான் துதி. அது தொரிக்கணும். உங்கள் வாயில், உங்கள் இருதயத்திலேருந்து உங்கள் வாய் வழியாக கர்த்தரை துதிக்கிற துதி வருதா? யோசித்து பாருங்க. நிறைய பேர் ஒரு முறுமுறுப்போடு தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடியும் ஒன்றும் கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? அதெல்லாம் பார்க்கறதில்ல. முதல்ல கிடைக்கல. நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டவங்க. அதனால் நம்ம ரட்சித்திருக்கிற அந்த எண்ணமே அநேகருக்கு கிடையாது. ரெண்டாவது, அவர் நன்மையை உணர்ற தன்மையும் கிடையாது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தரை துதிப்பேன். என் வாய் வந்து கர்த்தரை துதிக்கிற தொனிக்கும். அது பெரிய காரியத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிற துதி எல்லாரோட வாயிலிருந்தும் துணிக்கட்டும். நீர் உண்மையிலே துதிக்கு பாத்திர. இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தெய்வம், உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயம் செய்கிறவர், எங்களை கிருபையாய் நடத்துகிற ஒரு தெய்வம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளில் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தில் சிக்குண்டு அவதிப்படுகிற மக்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்குங்க. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற டென்ஷன் விலகட்டும். சாந்த குணம் உண்டாகட்டும். அன்பு உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.